விடாமுயற்சி படம் நல்லா இருந்துச்சுங்க. உலகத்தரமான படம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு படம் அது. அங்கே ஷூட்டிங் எடுக்கிற இப்போ பருத்தி வீரன் படம் அமீர் அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, பருத்தி வீரன் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவார். ஏன்னா அது ஓப்பன் பிளேஸில் படம் எடுக்கிறது கஷ்டம். அதே மாதிரி வாகை சூடவா அந்த படத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஓப்பன் பிளேஸில் பார்க்குறதுக்கு நமக்கு சிம்பிளான ஜனங்களில் காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மொட்டை வெயிலில் ஒரு மரங்கிறம் இல்லாத இடத்துல ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அது மாதிரி இந்த இடம் வந்து எப்படி வறண்டு போன ஒரு ஏரியாவாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு நான் இது மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துருக்கேங்க. ஒரு பொண் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்து ஃபேமிலியாக ஒரு இடத்துலேருந்து கிளம்பி தன்னோட அம்மா வீட்டுக்கு போவாங்க. போகிற வழியில் வந்து தேவையில்லாத கெட்ட பசங்களால் தொந்தரவு அவங்களுக்கு துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த படம் ஃபுல்லாக அவங்க காரில் போயிட்டே இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் பார்த்து எனக்கு அஜித் அவர்களோட இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போதே நினச்சேன், என்னடா இப்படிலாம் ரோடு இருக்குமா, இப்படிலாம் இருக்குமா அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அதையே நம்ம திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி இருந்துச்சு அஜித் அவர்களோட படம். இது ஏற்கனவே ஒரு ஹாலிவுட் மூவியை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அதே மெத்தடில் தான் அவங்க எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்ததே எவ்வளோ நாளைக்கு பார்க்குறது, சும்மா ஏதோ தேவையில்லாமல் 4 பேர் ஹீரோவை சுற்றி காமெடி பண்ணிக்கிறது, நம்மளை கிச்சங்காட்டி சிரிக்கிற வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இயல்பாலாம் இல்லை காமெடிகள். அப்புறம் தேவையில்லாத சென்டிமெண்ட், ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயத்த பயங்கரமாக பில்டப்பை கொடுத்து நம்மளை ரொம்ப கண்ணு கலங்க வைக்கிறது. ஒரு 10-20 பேர்த்த ஒத்தையால் தூக்கி எல்லாரையும் அப்படியே பறக்க விடுறது. இப்போ தானேங்க மதகஜராஜா வந்துச்சு, நம்ம எதிர்பார்த்த எல்லாமே அதில் தானேங்க இருந்துச்சு. ஓவர் கவர்ச்சி, தேவையில்லாத பில்டப்பு, எல்லா கக்கிரமத்தையும் அதில் பார்த்து முடிச்சாச்சு. இதில் வேற சுந்தர்சியை வந்து ஆஹா சுந்தர்சி மாதிரி உண்டுமான்னு வேற சொன்னாங்க. எனக்கு அந்த படமே பார்க்க பிடிக்கல. நான் போனது காதலிகை நேரமில்லை, ஒரு 2 தேட்டரு ஒரே இடத்துல. அந்த படத்துக்கு ஆள் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி வேற வழி இல்லாமல் மதகஜராஜாவை போய் எடுத்து அது போஸ்டரை பார்த்தாலே எனக்கு படம் எப்படி இருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரின்ட்டு உள்ளக்க போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எப்போ பார்த்தாலும் ஹீரோயினுக்கு மாறையும் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஹீரோ ஒரு 10 பேர் அப்படியே பறக்க விடுறாரு. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்த கதை. என்னதான் ரசனையாக மக்களுக்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய ஃபோனில் ஏகப்பட்டது பார்த்து பார்த்து அவங்களுக்கே எது சரி தப்பு, எது சிரிக்க வைக்கிறது, எது குவாலிட்டியான விஷயம் எதுவுமே தெரியாமல் போச்சு. இப்போ இந்த அஜித் அவர்களோட படம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் முகத்தில் சிரிப்பையே சரியாக பார்க்க முடியல நமக்கு. அப்படி மின்னல் மாதிரி போயிருது, அவர் சிரிக்கிற சீன்லாம் மின்னல் மாதிரி போயிருது. ஒரு சோர்வான முகத்தை தான் காட்டுறாங்க. சூழல் அப்படி சூழல், அந்த சூழலுக்கு அவர் எப்படி நடிக்கணுமோ அப்படி தான் கரெக்டாக நடிச்சிருக்காரு. எங்கனக்குள்ளேயுமே ஹீரோயிசத்தை காட்டலை. என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஐயோ பாவமே அஜித் அப்படின்ற மனநிலை தான் நமக்கு வருது. இது எந்த விதமான ஓவர் ஆக்ஷன் பண்ணாமல் நம்மக்கிட்ட ஒரு சிம்பத்தி அவர் கிரியேட் பண்ணுறாரு. நல்ல படம் இது. அஜித் அவர்கள் முயற்சி பண்ணாமல் யார் பண்ணுவா? நேர்கொண்ட பார்வை, அமிர்தா பச்சன் அவர்கள் நடித்தது. இங்கே தமிழில் அந்த படத்தை யாருன்னா எடுத்து பண்ணியிருப்பாங்களா? நோ மீன்ஸ் நோ. அஜித் சொன்னாரா? அவர் சொல்லாமல் வேற யாருன்னா சொன்னால் அது யாருன்னா எடுத்துப்பாங்களா சொல்லுங்க? அந்த வேஷம் யார் பண்ணுவா? நேர்கொண்ட பார்வை யார் பண்ணுவா? அஜித்தால தான் முடிஞ்சிச்சு. அவர் தான் தைரியமாக பண்ணார். இப்பயும் அவர் தைரியமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை. நம்ம அந்த ஹீரோயிசத்தை காணமே தேடக்கூடாது. அவர் ஒரு கட்டத்தில் திருப்தி ஆகிட்டார். அவர் எல்லாமே நமக்கு பண்ணியிருக்காரு. நமக்கு அஜித் அவர்களோட அந்த ஒரு கலகலப்பான அலப்பறையான படங்கள் பார்க்கணும்னு நினச்சோம்னா பின்னாடி போய் பழைய படங்கள் எடுத்து பார்த்துக்கிற வேண்டியதானே. எத்தனை படம் தீனாலாம் இன்னைக்கு பார்த்தாலும் எத்தனை தடவைனாலும் பார்க்கலாங்க, சலிக்கவே சலிக்காது. தீனா படம் வந்து நமக்கு சலிக்கவே சலிக்காது. இந்த படம் பார்க்குறீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, போய் தீனா போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எத்தனை படங்கள், வாலி, எனக்கு வாலியை விட தீனா ஒரு மாதிரி மனநிலை கொடுக்கும், நமக்கு குதூகலமாக இருக்கிற மாதிரி கொண்டு வரும். அதனால் நான் அஜித் அவர்கள் படம் பார்த்தே ரொம்ப காலம் ஆச்சு. இந்த விஜய் அஜித் இவங்க படங்கள்லாம் நான் அவ்வளோ தியேட்டரில் போய் பார்த்ததே கிடையாது. எப்பயோ அதில் டிவியில் தேடி பார்த்தே ஆகணும்னு அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறது இல்லை. எந்த காலம் நான் போய் தியேட்டரில் உட்காந்து அஜித் அவர்களோட படம் பார்க்கும்போது யோசித்தேன், நம்ம எந்த படம் கடைசியாக பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. ஏன்னா எல்லா படமுமே நான் டிவியில் ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். அதனால் நல்லா நடிச்சிருக்காரு. பாராட்ட பழகுவோம். ஒரே மாதிரி ஒரு ஹீரோனா இப்படி தான், அதுவும் மாசு ஹீரோனா இப்படி தான் படம் பண்ணணும், நம்ம எல்லாம் வரையற வச்சுக்க கூடாது. ரசிகர்கள் கையில் இருக்குது. விமர்சனம் பண்ணுறவன் 1000 விமர்சனம் பண்ணுவான். ஆனால் ரசிகர்கள் நினைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறது, அவரை நம்ம அந்த அடைமொழிலாம் சொல்ல முடியாது. அஜித் அவர்களால் தான் முடியும். எதையுமே உடைச்சி நடிக்கிறதுக்கு அவரால் தான் முடியும். அவர் உடைச்சி நடிச்சிருக்காரு. கமலஹாசன் அவர்கள் ஒரு ரகம்னா அஜித் அவர்கள் ஒரு ரகம்.
அவர் நமக்கு என்னெல்லாம் வெரைட்டி பிடிக்குமோ எல்லாமே அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. இதெல்லாம் அவர் பண்ணாத விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பாராட்டுவோம். அந்த கதையோட கரு பார்த்தீங்களா, அந்த அதாவது மனைவியை எப்படி நடத்துகிறாங்க பொதுவில், அவர் அதே மனைவியை அவர் எப்படி நடத்துகிறார், லவ் பண்ணி 12 வருஷம் வாழ்ந்து அந்த மனைவியோட விருப்பத்துக்கு அவர் எப்படி ஒத்து போகிறாரு. அப்படி சூழல்லையும் அவர் அந்த மனைவி மேலே எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சுன்னா அவர் அதுக்காக எல்லா வகையான கஷ்டப்படுவார். அந்த மாதிரி காட்டியிருக்காங்கல்ல. இது நமக்கு ஒரு மெசேஜாக எடுத்துக்கணும். அவ்வளோதான்.